26வது கணக்குமா x ஈக்குவல் டு a ஆஃப் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா y ஈக்குவல் டு a ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா எனில் தீட்டா ஈக்குவல் டு π/2 எனும்போது y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 1/a என நிரூபிக்க. அப்போ y டபுள் டேஷ் அப்படின்னு சொன்னாவே நம்ம y-ஐ 2 முறை வகைப்படுத்தணும். இங்கே y யாருன்னா இருக்காங்க dy பை தீட்டாவை பொறுத்து தான் வகைப்படுத்த முடியும். உங்கள் x-ஐ தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், ஒன்றா வரும்போது எழுதுகிறேன். இப்போது எக்ஸை தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்தினால் dx பை டி தீட்டா, ஏன்றது கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். தீட்டாவை வகைப்படுத்தினால் 1 ப்ளஸ் சைன் தீட்டா வகைப்படுத்தினால் காஸ் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா எனக்கு தெரியும். நான் ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறேன் சாமி. 1 ப்ளஸ்ன்னு வந்தாவே 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2, 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2, இதான் ஃபார்முலா. ஓகேம்மா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இது யாருமா? dx பை டி தீட்டா, dy y-ஐ தீட்டாவை பொறுத்து தான் வகைப்படுத்த போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் கான்ஸ்டன்ட்டு 1 வகைப்படுத்தினா 0 மைனஸ் காஸ் தீட்டா வகைப்படுத்தினா மைனஸ் சைன் தீட்டா, அப்போனா வரும் ப்ளஸ் சைன் தீட்டா. தட் இஸ் ஈக்குவல் டு 0 கூட எதை கூட்டினாலும் அது தான் கிடைக்கும். இப்போ சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா நான் போட போகிறோம். ஏ ஆஃப் சைன் 2 தீட்டா ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. 2 தீட்டாவுக்கு 1 தீட்டா வரும்னா 1 தீட்டாவுக்கு பாதி, இதுதான் ஃபார்முலா. இது dy பை டி தீட்டா. எனக்கு y டபுள் டேஷ் அப்படின்னு சொன்னால் y-ஐ 2 முறை வகைப்படுத்த, அதாவது dy பை dx இருக்கு இல்லையா, அதை டபுள் டைம் வந்து நம்ம வகைப்படுத்தணும். இப்போ எனக்கு 1 டைம் தான் தேவை. therefore dy by dx equal to dy by d theta இன்ட்டு, இல்லைனா பை கூட போட்டுக்கலாம், இன்ட்டு d theta by dx, that is equal to dy by d theta a இன்ட்டு, இங்கே பாரு சாமி, இது தீட்டாக்குரியது, தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணி தொலைச்சிடாதீங்க. a 2 இன்ட்டு a இன்ட்டு சைன் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2 பை தலைக்கீழே தானே போடணும்ன்ட்டு 1/ன்னு வரப்போகுது. ஸோ 2 முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2, ஒரு காஸ் தீட்டா பை 2ல் 1 டைம் கேன்சல் ஆகிடுச்சு, 2m 2n கேன்சல் ஆகிடுச்சு. சைன் தீட்டா பை 2 பை காஸ் தீட்டா பை 2னாது டேன் தீட்டா பை 2. ஓகே, இப்போது நமக்கு டபுள் டேஷ் தேவை சாமி. அப்போ டபுள் டேஷ்னா என்னது? dy பை dx, எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். யாரை? dy பை dx. dy பை dxன்னா ஒரு முறை வகைப்படுத்துறது, இதை இன்னொரு முறை வகைப்படுத்தணும். யாரை பொறுத்து வகைப்படுத்தணும்? எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போ dy பை dx ஆஃப் dy பை dx ஈக்குவல் டு dy பை dx ஆஃப் dy பை dx யார்? tan தீட்டா பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம வகைப்படுத்த போகிறோம். எது யார் இங்கே இருக்காங்க? தீட்டா தான் இருக்குது. கரெக்டாக பார்த்து போட்டுங்க சாமி. தீட்டா தான் இருக்குது, இங்கே எக்ஸ் எதுவும் இல்லை. அப்போ தீட்டாவை பொறுத்து வகைப்படுத்தினா டேன் தீட்டாவை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு தீட்டாவை பொறுத்து தான் பண்ணுறோம். ஸோ 1/2. இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்லுவோம் 1/2ன்னு போடுவோம் இல்லையா, அதே தான் 1/2 இன்ட்டு யாரை பொறுத்து பண்ணுறோம்? தீட்டாவை பொறுத்து பண்ணுறோம். யார்? டி தீட்டா பை டிஎக்ஸ். இதை மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா போதும்ப்பா. எக்ஸை பொறுத்து தீட்டாவை வகைப்படுத்தணும், எக்ஸை பொறுத்து தீட்டாவை வகைப்படுத்துகிறோம், எக்ஸை பொறுத்து தீட்டாவை வகைப்படுத்தணும் அர்த்தம். இப்போ டேன் தீட்டா வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இது என்ன மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கான்ஸ்டன்ட் 1/2. தீட்டா வகைப்படுத்தினா 1 இன்ட்டு 1/2 இன்ட்டு தீட்டாவை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போ டி தீட்டா பை டிஎக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கி 4 போடக்கூடாது, ஏன்னா இது தீட்டாவுக்கு சொந்தமானது. 1/2 முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. 1/2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு டி தீட்டா பை டிஎக்ஸ். எனக்கு டி தீட்டா பை டிஎக்ஸ், டிஎக்ஸ் பை டி தீட்டா தெரியும் இல்லையா. அப்போ இதனுடைய தலைகீழ் என்ன சாமி? 2 இன்ட்டு ஏ பையில் தானே போட போகிறோம், இன்ட்டு, அப்போ தலைகீழாக போட்டால் இன்ட்டு 1/2 இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. ஓகே, that is equal to 1/, இந்த 2 2s are இப்போ இருக்குங்க 4 இன்ட்டு ஏவை வச்சுக்கோங்க. இங்கே சீக்கன் ஸ்கொயர்னா இதெல்லாம் 1/ cos ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு 1/ cos ஸ்கொயர் தீட்டா பை 2.
தட் இஸ் ஈக்குவல் டு 1/4a இன்ட்டு ஓர் 1 பை காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காஸ் பவர் எல்லாம் மதிப்பு கூட போட்டுக்கலாம். இங்கே என்ன தந்திருக்காங்க பார் சாமி, தீட்டா ஈக்குவல் டு π/2ன்னு தந்திருக்காங்க. பாதி தந்துடுறாங்க, 90 டிகிரி தந்துடுறாங்க. அப்போ டீட்டாவே 90 டிகிரினா 90 டிகிரியில் பாதி எவ்வளோ, 45 டிகிரி தானே. 90 டிகிரியில் பாதி 45 டிகிரி. அப்போ காஸ் ஸ்கொயர் 90ல் பாதி 45னா சொல்லுவோம் π/2னா π/2. இதுக்கு பதிலாக π/2 போட்டோம்னா 2 2s are 4 வந்து சாமி, அதை 45 டிகிரி இன்ட்டு 1/cos ஸ்கொயர் π/4. 1/4a இன்ட்டு 1/cos ஸ்கொயர் π/4 அப்படின்னு சொன்னால் 45 டிகிரி சாமி. π/4னா 45 டிகிரி. காஸ் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1/√2 த ஹோல் ஸ்கொயர். நடுவில் வகுத்தில் வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரானது 1க்கு சொந்தம், √2க்கு சொந்தம். இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல். 1 ஸ்கொயர் 1 தான் வரும், அதனால் விட்டுடலாம். ஸ்கொயரும் √2 கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு ஓர் 1 பை 4a இன்ட்டு 1/2 2 2 எவ்வளோ 4. இந்த நாள் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1/a. இதுதான் நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே.